عليكم ورحمة الله تعالى وبركاته. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதேபோல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வின் மீது இறையச்சம் வேண்டும் நமக்கு. இப்போ நம்ம ஒரு இடத்துல நோன்பு வச்சு நம்ம ஒரு ரூமில் உட்காந்துருக்கோம். அசருடைய நேரத்தில் ரூமில் பலகாரம், கஞ்சி, வடை எல்லாம் இருக்குது. நம்ம எப்படி டக்குன்னு எடுத்து நம்ம சாப்பிட்ருவோமா? இல்லை. அல்லாஹ்வின் மீது நமக்கு பயம் இருக்கின்றது. பயம் இருந்ததால் தான் நாம் அந்த உணவை நாம் சாப்பிடாமல் இருக்கின்றோம். அதே போன்று நாம் ஒரு தொழுகையை தொழுது கொண்டு இருக்கின்றோம். தொழுகையில் நாம் விளையாடுவோமா, பேசுவோமா? இல்லை. அல்லாஹ் மீது நமக்கு பயம் இருக்கின்றது. அதனால் நாம் தொழுகையை நாம் தொழுகின்றோம். எந்த ஒரு செயலியும் திட்டமிட்டு செயல்பட்டால் அந்த காரியம் நல்லபடியாக முடியும் என்ற அடிப்படையில் நாம் இந்த ரமதானில் நாம் திட்டமிட வேண்டும். ரமதானில் நாம் தினமும் தஹஜ்ஜத் தொழ வேண்டும், 20 ரக்காய் தராவியா தொழ வேண்டும், 5 வக்துகள் நாம் கலா இல்லாமல் தொழ வேண்டும், 30 நோன்பையும் நாம் வைக்க வேண்டும் என்பதாக ஒரு திட்டமிட்டு, இந்த ரமதானில் நான் அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் என்பதாக ஒரு திட்டமிட்டு இந்த ரமதானை நாம் நல்லபடியாக முடித்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.